ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिर्नष्टप्रायुषभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति शुभं करोति वाचानं पङ्गुं लङ्घयते हिरमित्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्ण प्रस्थाय बुधल श्रीमती जयपताक स्वामी तिरामणि नमो आचार्य पद नित्य कृपने गौरवतमता नगर रामधारिणी नमो ओं विष्णुपदाय कृष्ण प्रस्थाय बुधल श्रीमती भक्ति वेदांत स्वामी तिरामणि नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी भाषा देशधारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण एल्लारुक्कुम नमस्कारम। இன்னைக்கு நாம ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தம் ரிஷபதேவர் தன்னுடைய மகன்களுக்கு என்ன உபதேசிச்சார் அப்படின்னுட்டு நாம பார்க்க போறோம். ரிஷபதேவர் தன்னுடைய மகன்கள் 100 மகன்கள் இருக்காங்க. ரிஷபதேவர் வேற யாரும் இல்லை, சாக்ஷாத் பகவானுடைய ஒரு அம்சம் தான் அவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி இந்த நாட்டு மக்களை பார்த்துக்கணும், நாம முதல்ல எப்படி இருக்கணும். ஏன்னா ஒரு நல்ல ராஜாவால தான் நாட்டு மக்களை நல்லா பார்த்துக்க முடியும் இல்லைங்களா. அதான் இங்க ரிஷபதேவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓ என் அருமை மகன்களே, நீங்க ஒரு ஆன்மீக குரு எப்படி உங்களுக்கு நல்லதை செய்வாங்களோ அதே போல வேற யாரும் செய்ய முடியாது. ஏன்னா ஆன்மீக குருவால மட்டும்தான் உங்களை இந்த பௌதீக விஷயங்கள்ல இருந்து விடுவிச்சு உங்களை பகவானோட சேர்க்க முடியும். எப்பவுமே நீங்க பகவான் மேல முழு நம்பிக்கை வைக்கணும். அதுதான் அவர் சொல்றது. முக்கியமா நம்ம இந்த அகங்காரம்னு இருக்கு இல்லையா, எனக்கு அகங்காரமே இல்லைங்க அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. கண்டிப்பா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நாம என்ன பண்ணுவோம், அகங்காரம் பட்டுடுவோம். ஸோ முக்கியமா அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, முதல்ல உங்களுடைய அகங்காரத்துல நீங்க வெளியே வரணும். அந்த அகங்காரத்தை முதல்ல வெளியே வரணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. முக்கியமா பகவான் மேல முழு நம்பிக்கையோட இருக்கணும். அப்புறம் இந்த புலனுகர்ச்சி பௌதிக விஷயங்கள் மேல அதிகமா ஈடுபடக்கூடாது. என்ன நடக்குதோ அதை அனுசரிச்சு போயிடணும். சகிச்சுக்க தெரியும், அந்த சகிப்புத்தன்மை இருக்கணும். இப்ப இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் எல்லாம் இரண்டுகளா இருக்கு இல்லையா. ஸோ அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கணும். இப்ப மழை வந்தா ஐயோ ஏங்க இப்படி மழையா வருது, அதே மழை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஐயோ மழையே இல்லை. அதே வெயில் அடிச்சதுன்னு வச்சுக்கோ, என்ன இவ்வளவு வெயிலா இருக்கே. ஸோ எது வந்தாலும் என்ன பண்ணுவோம் நம்ம, ஏன் இது இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. குளிர் வந்தா ஏன் இவ்வளோ குளிருது, இந்த வெயில் ஏன் இப்படி கொளுத்துது. ஸோ இப்படி எது வந்தாலும் என்ன பண்ணுவோம், அதையும் ஒரு குறைய சொல்லிகிட்டே தான் இருப்போம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா பருவ காலங்கள் மாறிண்டே தான் இருக்கும். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் அப்படின்ற இந்த இருமைகள் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதற்கு தகுந்த போல நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சகிச்சுட்டு தான் போகணும். ஏன்னா இல்லைங்க வெறும் இன்பமே தான் வரணும் அப்படின்னா அது முடியவே முடியாது. அது எப்படி எப்பவுமே இன்பமே இருக்கும். ஏன்னா சக்கரம் எப்படி சுத்தின்னு தான் இருக்கும். ஒரே இடத்துல அப்படியே இருக்குமா என்ன, கிடையாது இல்லையா. அது போல வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க முக்கியமா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா பக்தி தொண்டுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதை விட்டுட்டு புலனின்பத்திற்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ பக்தி வாழ்க்கை, பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறது, பகவானுடைய பக்தி சேவை, ஸோ இப்படியாப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கணும். எப்பவுமே பகவானை பற்றி நாம ஜபம் பண்றது, பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறது, பகவானை பற்றி படிக்கிறது, பகவானை புகழ்ந்து பாடுறது, இப்படி அனைத்து ஆன்மீகமான விஷயங்கள் நீங்க செய்யணும். ஏன்னா நீங்க எதை செஞ்சாலும் பக்தியில எல்லாமே உங்களுக்கு சமமான பலன்கள் தான் கிடைக்கும். ஏன்னா பகவானுடைய நாம ரூப குண லீலைகள் அனைத்துமே சிரேஷ்டமானது தான். ஸோ அதனால நீங்க எதை செஞ்சாலும் பகவான் ரொம்ப சந்தோஷமா அதை ஏத்துக்குவாரு.
அதேபோல மத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய பகைமைய நீங்க விடணும். போன வாட்டி இவங்க என்கிட்ட சண்டை போட்டுட்டாங்க. அதனால நானும் அதுக்கு மேல சண்டை போடும் அப்படிலாம் இருக்கவே கூடாது. பகைமைய விடணும். அதேபோல உங்கள கோபத்த வந்து கட்டுப்படுத்தணும். உங்களுடைய துக்கங்கள குறைச்சுக்கணும். ஏன்னா, எப்ப நீங்க நான் இந்த உடல்ன்னு நெனச்சுக்கிறீங்களோ, அப்பவே உங்களுக்கு அகங்காரம் வந்துடும். அதேபோல இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய சொத்து, இது நான், எனது அப்படின்ற அந்த அகங்காரம் வந்துச்சுனாலே உங்களுக்கு கஷ்டம் தான். ஸோ, அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்க தவிர்த்துடுங்க. ஏன்னா, நம்மளுடைய அகங்காரம் போகணும். நம்ம பக்தியில முன்னேற ஆன்மீக வாழ்க்கை அடையணும் அப்படின்னா, இவர் சொல்ற இந்த உபதேசங்கள நம்ம வந்து பின்பற்ற வேண்டும். ஓகேங்களா? அதேபோல வேத சாஸ்திரங்கள நம்ம வந்து கத்துக்கணும். சப்போஸ் நம்மளால படிக்க டைம் இல்ல அப்படின்ற பட்சத்துல, மத்தவங்க சொல்றதையாவது நம்ம வந்து காது குடுத்து கேட்கணும். அதேபோல நம்மளுடைய மனம், நம்மளுடைய புலன்கள் எல்லாத்தையும் பக்திமயமாக நம்ம வந்து மாத்தணும். ஏன்னா, நாம நமக்காக எந்த ஒரு செயல்கள் செஞ்சாலும் அது நம்மள கர்மத்துல ஈடுபடுத்திடும். எப்பவும் அதிகமா நம்ம வந்து பிரம்மச்சரியத்துல தான் இருக்கணும். நல்ல விஷயங்கள் இப்படிதான் செய்யணும். அதேபோல வீணா பேசுறாங்க இல்லையா? வீண் பேச்சுக்கள். ஸோ அத வந்து நீங்க தவிர்க்கணும். எப்பவுமே பகவான சிந்திச்சுன்னு இருக்கணும். இடையறாது நம்ம ஆன்மீக வாழ்க்கையில, பக்தி யோகத்துல இப்படிதான் நம்ம இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ரொம்ப அமைதியாகவும், பொறுமையாகவும் இருக்க முடியும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து பயிற்சி செய்யணும். இப்படியெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஞானத்துல உயருவீங்க. உங்களுடைய தவறான அகங்காரம், ஆணவம் அது வந்து உங்கள விட்டுட்டு போயிடும் அப்படின்னுட்டு அவர் வந்து உபதேசிச்சுன்னு இருக்காரு. ஸோ அதேபோல நீங்க வந்து எப்பவுமே எச்சரிக்கையோட இருக்கணும். ஏன்னா, நம்மளுடைய மனம் எப்ப நம்மள வந்து தள்ளிடும் நமக்கே தெரியாது. அது நம்ம நல்லதா நெனச்சுட்டு இருப்போம். ஆனா, அது மத்தவங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணக்கூடிய விஷயங்களா அதனால யோசிச்சு தான் எத ஒண்ணாலும் பண்ணணும். ஸோ நம்ம பண்ணக்கூடிய விஷயம் பகவான் ஏத்துப்பாரா? அப்படின்னு யோசிக்கணும். அதேபோல நம்மளுடைய ஆசைகள கட்டுப்படுத்தணும். அறியாமையிலிருந்து அப்பதான் நம்மளால விடுபட முடியும். ஸோ முற்றிலும் எந்த ஒரு பௌதீக பற்றுதலும் இல்லாமல், ஒரு மாரி துறவறம் போல வாழ்க்கைய நடத்தணும். ஸோ அப்பதான் உங்களால இந்த பற்றுதலிருந்து விடுபடவும் முடியும். ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறவும் முடியும். அப்படின்னுட்டு அவர் வந்து உபதேசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா, நீங்க உங்களுக்காக பண்ணிண்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்கள என்ன பண்ணிடும்? அது வந்து நல்ல கர்மாவா? ஓகே. இவங்க சொர்க்கத்துக்கு போகும். அதே கெட்ட கர்மா பண்ணீங்கன்னா, நரகத்துக்கு. ஸோ இப்படி ஆக மொத்தத்தில இந்த பௌதீக வாழ்க்கையிலேயே உங்கள வந்து ஜென்ம மிருத்யு, ஜரா, வியாதி இதிலேயே சுத்திண்டே தான் இருப்பீங்க. ஸோ எப்ப இத நீங்க ஸ்டாப் பண்றீங்களோ, ஏன்னா நீங்க உங்களுக்காக செய்யும்போது இதெல்லாம் மாட்டிக்குவீங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்படின்னா, நாம எத செஞ்சாலும் பகவானுக்காக செய்யறது. ஓகேங்களா? ஸோ பகவானுக்கான விஷயங்கள செய்யணும். இப்ப நான் சமைக்கிறேங்க. நான் பகவானுக்காக சமைக்கிறேன். நீங்க எத செஞ்சாலும் அது பகவானுக்காக. இப்ப நான் பாகவதம் படிக்கிறேன். பகவானே உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறேன். பகவானே உங்கள பற்றி மற்றவர்களுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்காக நான் சொல்லின்ட்டு இருக்கேன். ஸோ இதுல எந்த பலன் எனக்கு தேவையில்ல. உங்களுக்காக நான் பண்றேன். அப்படி அனைத்தும் நம்ம பகவானுக்காக செய்யும்போது என்ன ஆகும்? நமக்கு இந்த பற்றுதல்ல இருந்து நம்ம விடுபடுவோம். எப்ப நீங்க மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்னா, உங்களுடைய லட்சியம் பகவானா இருக்கணும். பௌதிகமான லட்சியம் எந்த ஒரு கோலும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இததான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்கார். உங்களுடைய இறுதி லட்சியம் என்னவா இருக்கணும்? பகவானா இருக்கணும். இப்ப நீங்க இங்க இருந்து விருந்தாவனம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப விருந்தாவனம் போகும்போது இங்க இருந்து நமக்கு அட்லீஸ்ட் நமக்கு 1 1/2 டே இல்லன்னா 2 டேஸ் ஆகும்னு வச்சுக்கோ. ஸோ அப்ப ஒவ்வொரு அ எங்கேயாவது ஒரு பெரிய ஜங்ஷன் இல்ல ஸ்டேஷன்ல வந்து நிக்கும் ட்ரெயின். அப்படி நிக்கும்போது, அங்க வந்து நீங்க ஒரு பால் வாங்கி குடிக்கலாம். இல்ல ஏதாவது ஜூஸ் வாங்கி குடிக்கலாம். அப்ப ஆஹா! இங்க எவ்ளோ நல்லாருக்கு இந்த பால். இங்கேயே உட்காந்துடலாமே! அப்படின்னு அந்த ஸ்டேஷன்ல உட்காந்துற போறீங்க. கிடையாது. என்னதான் குடிச்சாலும் நம்மளுடைய கோல் எங்க? நாம வந்து நேரா
மதுரா, விருந்தாவனம் போகணும் அப்படின்னுட்டு திரும்ப ஓடி வந்து ட்ரெயின்ல ஏறுவீங்களா இல்லையா? அதுபோல நம்மளுடைய பௌதிகமான வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். எத்தனையோ தடங்கல்கள் இருக்கும். ஆனாலும் நம்மளுடைய கோல் என்னவா இருக்கணும்? நம்மளுடைய இறுதி லட்சியம், இலக்கு என்னவா இருக்கணும்னா, பகவானா தான் இருக்கணும். இப்ப ஒரு அப்பாவுக்கு குழந்தை பொறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்பாவோட கடமை என்ன அப்படின்னா, அந்த குழந்தை இன்னொரு கர்ப்பத்த பார்க்கக்கூடாது. அப்பன்னா அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு பக்திய குடுக்கணும் பாருங்க. அதே ஒரு ஆன்மீக குருவும் தன்னுடைய சீடர்கள் அனைவருக்கும் அவங்க திரும்ப இன்னொரு ஜென்மம் எடுக்கக்கூடாது. அப்படி ஒரு ஆன்மீக கல்விய அந்த குரு குடுக்கணும். அதேபோல ஒரு அரசன் தன்னுடைய குடிமக்கள் திரும்ப இன்னொரு ஜென்மம் எடுக்கவே கூடாது. அப்படி அவங்களுக்கு உபதேசிச்சு அவங்கள நல்வழிப்படுத்தணும். இப்படிதான் இருக்கணும். ஒரு தந்தையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக குருவாக இருந்தாலும் சரி, ஒரு அரசனாக இருந்தாலும் சரி, இப்படித்தான் அவங்க வந்து உபதேசிக்கணும். இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னுட்டு சொல்றாரு. ஏன்னா, பொதுமக்கள் வந்து எல்லா நேரத்திலயும் ராஜா சொல்றத கேட்பாங்களா? சில நேரங்கள்ல அவங்க வந்து மிஸ் பண்ணலாம். அந்நேரத்துக்கு நீங்க கோவப்படக்கூடாது. இப்ப உங்க மகன் வந்து எப்பயும் நீங்க சொல்றத கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள் அவங்க வந்து அத தவிர்க்கலாம். இல்ல அத விட்டுட்டு கொஞ்சம் போகறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா நீங்க பொறுமையோட உண்மைய சொல்லணும் அவங்களுக்கு. அப்படி நீங்க சொல்லலன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? அதாவது கண்ணிழந்த குருடர்களாக உங்களுடைய மகனோ, இல்ல சீடனோ, இல்லன்னா அரசனுக்கு கீழ இருக்கக்கூடிய அனைத்து பிரஜைகளும் மாறிடுவாங்க. அதனால அவங்கள பாழும் கிணத்துல தள்ளன பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால எப்பவுமே அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லிக் குடுக்கணும்? ஆன்மீக வாழ்க்கைய சொல்லிக் குடுக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் அறியாமையில தான் இருக்காங்க. மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து எப்பவும் அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர, அது நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு முன்னேற்றத்த தருதா? அப்படின்னா, கண்டிப்பா அத பத்தி யோசிக்கிறதே இல்ல. இப்போதைக்கு நான் சந்தோஷமா இருக்கேனா? போதும். அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கா. அதனால அவங்களுக்கு மங்களமான பாதை, ஒரு நல்ல பாதைய யார் ஏற்படுத்தி குடுக்கணும்? ஒரு அரசன் தான் ஏற்படுத்தி குடுக்கணும். இல்ல ஒரு நல்ல குரு ஏற்படுத்தி குடுக்கணும். இல்ல ஒரு நல்ல தந்தை ஏற்படுத்தி குடுக்கணும். அப்படி நீங்க குடுக்கல அப்படின்னா, அவங்க அறியாமையுடைய பாதையில போயி, காம இச்சையில விழுந்து, அவங்களுடைய வாழ்க்கையே நரகமா மாறிடும். திரும்ப திரும்ப அதாவது சாப்பிட்டதையே சாப்பிட்டுண்டு, மென்னதையே மென்னுண்டு, கழுவுனதையே கழுவிண்டு, ஆக மொத்தத்துல அதே வாழ்க்கையில திரும்ப திரும்ப பிறக்கிறது, வயசாகிறது, நோய் நொடிப்படுறது, இறக்கிறது. திரும்ப பிறக்கிறது, வயசாகிறது, நோய் நொடிப்படுறது, இறக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி இந்த சக்கரத்துக்குள்ளேயே தான் சுத்தின்ட்டு இருப்பாங்க. அவங்க இந்த துன்பக் கடல்ல இருந்து நீங்க தான் அவங்கள மீட்கணும். அதாவது கத உபனிஷத் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நல்ல தலைவன் யாரு அப்படின்னா, அறியாமையில இருக்கக்கூடிய தன்னுடைய மக்கள காப்பாத்தக்கூடியவன் தான் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும். அதனால நீங்க எப்படி இருக்கணும்? உங்கள சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து பிரஜைகளையும் இந்த சம்சார பாதையிலிருந்து, இந்த பற்றுதலிருந்து அவங்கள நீங்க தான் விடுவிக்கணும். இதுதான் உண்மையான கல்வி. எல்லாருக்கும் நீங்க வந்து கருணைய காட்டணும் அப்படின்னா, இந்த ஆன்மீக வாழ்க்கைய எல்லாருக்கும் சொல்லிக் குடுக்கணும். அப்படி நீங்க சொல்லிக் குடுக்கல அப்படின்னா, அவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டமான, ஆபத்தான இந்த சூழ்நிலையில அவங்க மாட்டிக்குவாங்க. அப்படின்னுட்டு யாரு ரிஷபதேவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அதேபோல அப்படி நீங்க நடந்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா? இப்ப பலி மகாராஜா. பலி மகாராஜாவ சுக்கிராச்சாரியார் என்ன சொன்னாரு? நீங்க வந்து அந்த வாமனருக்கு என்ன தானம் குடுக்கக்கூடாது. அப்ப பலி மகாராஜ் என்ன சொன்னாரு? கண்டிப்பா நான் குடுப்பேன். ஏன்னா, நீங்க தானே சொன்னீங்க, இவர் சாக்ஷாத் பகவான். எந்த நரசிம்மர் இரண்யகசிபுவ
ஒரு பூச்சிய நசுக்குறது போல் நசுக்கி போட்டாரோ, அந்த நரசிம்மரே இப்ப குள்ளமான இந்த வாமன ரூபத்துல வந்திருக்காரு. நீங்க தான் சொல்றீங்க. நாம பண்ணக்கூடிய அனைத்து யாகங்களும் யாருடைய சந்தோஷத்துக்கா? பகவான திருப்திப்படுத்துறதுக்கா. அந்த பகவானே இங்க வந்து நிக்கும்போது, நான் எதற்காக அவங்களுக்கு குடுக்கக்கூடாது? அதனால நான் கண்டிப்பா அவருக்கு தானம் குடுப்பேன். அப்படின்னுட்டு பலி மகாராஜ் என்ன பண்ணாரு? குரு சொல்றத கேட்காம பகவானுக்கு தானம் பண்ணாரு. இப்ப சொல்லுங்க, யாரு சிறந்தவங்க? பகவானுக்கு குடுக்குறது சிறந்ததா? இல்ல குரு பேச்ச அதாவது பகவானுக்கு ஆப்போசிட்டா குரு சொல்லின்ட்டு இருக்காரு. அப்படியாப்பட்ட குரு சொல்றத கேட்கறது சிறந்ததா? கண்டிப்பா கிடையாது. ஸோ பகவான விட்டு நம்மள யாரெல்லாம் பிரிக்கிறாங்களோ, பகவானுடைய பாதைய விட்டு யாரெல்லாம் பிரிக்கிறாங்களோ, அப்படியாப்பட்ட உறவு நமக்கு தேவையில்ல அப்படின்னுட்டு பலி மகாராஜ் என்ன பண்ணாரு? தன்னுடைய குருவான சுக்கிராச்சாரியார ஒதுக்கியாச்சு. ஓகேங்களா? அதேபோல அடுத்தது விபீஷணன். விபீஷணன் வந்து ராவணன் கிட்ட உபதேசம் பண்றாரு. அண்ணா, நாம எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னா, சீதா தேவிய அவங்களுடைய கணவரான பகவான் ராமர் கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இல்லன்னா நம்மளுடைய வம்சமே கஷ்டப்படும். வேண்டான்னு சொன்னாரு. அதுக்கு ராவணன் என்ன சொல்லியாச்சு, எட்டி ஒரு உத உதைச்சு அவரையும் திட்டி அவமானப்படுத்தி அனுப்பியாச்சு. விபீஷணன் என்ன சொன்னாரு, பகவானோட தான் பகவானுக்கு ஃபேவரா அவர் பேசினார். அவ்வளவுதான். ஆனா ராவணன் அத ஏத்துக்கல. அதனால அப்படியாப்பட்ட அண்ணனே தனக்கு தேவையில்லைங்க அப்படின்னுட்டு தன்னுடைய அண்ணனை விட்டுட்டு அவரு எங்க வந்து சேர்ந்தாச்சு? ராமரோட வந்து சேர்ந்துட்டார். பாருங்க. முதல்ல பலிமராஜ் குருவ ஒதுக்குனார். விபீஷணன் தன்னுடைய சகோதரனையே ஒதுக்கியாச்சு. அடுத்தது பிரகல்லாதன். பிரகல்லாதன் தன்னுடைய தந்தையான இரண்யகசிபுவை ஒதுக்கியாச்சு. காரணம் என்ன? இரண்யகசிபு நானே தான் கடவுள். எல்லாரும் எனக்காக தான் ஜெபிக்கணும். எல்லாரும் எனக்கு தான் பூஜை செய்யணும். யாக யக்ஞங்கள் அனைத்து பலன்களும் நான் தான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பிரகல்லாதன் சொன்னாரு, கண்டிப்பா கிடையாது. அனைவருக்கும் இறைவன் யாரு? சாக்ஷாத் பகவான் நாராயணன் தான். அந்த நாராயணன் எங்க இருக்காரு? அவரை எங்க எதிர காட்டு அப்படின்னுட்டு அந்த குழந்தைய இல்லாத இம்சை பண்ணாரு. நெருப்புல தூக்கி போடுறது, மத யானைய விட்டு மிதிக்க வைக்கிறது, ஆ அப்புறம் பாம்ப வச்சு கடிக்க வைக்கிறது, விஷம் கொடுக்கறது, அப்புறம் மலையில இருந்து உருட்டி விடுறது, நடு சமுத்திரத்த தூக்கி போடுறது. கொஞ்சம் நஞ்சம் இம்சை பண்ணல. ஆனால் பிரகலாதர் அப்ப கூட பயப்படவே இல்ல. பகவான் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா, தந்தைக்கான மரியாதை குடுக்குறாரு. ஆனா, தந்தையே தான் பகவான். என்னதான் வணங்கணும்னு சொல்லும்போது, அத அவரு ஏத்துக்கல. அப்படியாப்பட்ட தந்தைய அவரு ஒதுக்குனார். ஓகேங்களா? அடுத்தது யாரு? பரதர். ஸோ பரதர் பரதன் என்ன பண்ணாரு? கைகேயி சொன்னாங்க, "நீ ராஜாவா ஆகணும். அதனால தான் நான் வந்து ராமர காட்டுக்கு அனுப்பிட்டேன்" அப்படின்னு சொன்னாங்க. ராமர் தான் ராஜாவா இருக்கணும். நான் அவருக்கு சேவை செய்யணும். அப்படியாப்பட்ட என்ன போய் ராஜா ஆக்கணும். அதுக்காக பகவானான ராமரையே நீங்க காட்டுக்கு அனுப்பிட்டீங்களா? நீ எல்லாம் ஒரு தாயா? ம். அப்படின்னுட்டு அவரு தன்னுடைய தாயே ஒதுக்கியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது கட்டுவாங்க ராஜா. கட்டுவாங்க ராஜா வந்து இந்திரனுக்காக நெறைய போர்கள் எல்லாம் செஞ்சாரு. அப்படி செய்யும்போது கடைசியில அவர் வந்து வெற்றிய வாங்கி குடுத்தாச்சு. அப்ப இந்திரன் கேட்கிறாரு, "உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னுட்டு. இவரு சொல்றாரு, "இல்ல எனக்கு வந்து இன்னும் எவ்வளோ காலம் நான் உயிரோட இருப்பேன்?" அப்படின்ட்டு கேட்பாரு. இந்திரன் வந்து, "என்னங்க கேட்கக்கூடாத கேள்விய கேட்டுட்டீங்க. பரவால்ல." அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்றாரு, "இன்னும் வந்து ஒரு முகூர்த்த காலம் தான். அவ்வளதானே." ஆனா இத்தன காலம் அவர் பண்ணிட்டு இருந்தது என்ன? இந்திரனுக்கான சேவை தான் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியில அவரு ஒரு முகூர்த்த காலம் தான் இருக்கு அப்படின்னோன, நேரா இந்திரலோகத்திலிருந்து கீழ இறங்கி வந்தார். தன்னுடைய மகன்களுக்கு நாட்ட குடுத்தாச்சு. ஒப்படைச்சுட்டு நல்லபடியா ஆட்சி பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு, உட்காந்து பகவான நெனச்சார். நேரா பகவானுடைய லோகம் வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. ஏன்னா இந்திரனெல்லாம் நெனச்சுட்டு அவர் உயிர் விட்டிருந்தாருன்னா எங்க போய் திரும்ப அதே சொர்க்கத்துல போய் உட்கார்ந்திருப்பார். இல்லையா? ஸோ அந்த நேரத்துல டக்குன்னு அவரு எல்லாத்த விட பகவான் தான் சிரேஷ்டம் அப்படின்ட்டு அந்த நாராயணன நினைக்கவே அவர் கடைசியில வைகுண்ட பதவிய அடைஞ்சார். அடுத்தது யாரு அப்படின்னா, பிராமணர்களுடைய மனைவிகள். அந்த பிராமணர்களுடைய மனைவிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிருஷ்ணர்
கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு கேட்கும்போது பிராமணர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இல்ல இல்ல அவங்களுக்கெல்லாம் கொடுக்க கூடாது, அவங்க எல்லாம் வெறும் மாடு மேய்க்கிற பசங்க, அவங்களுக்கு போய் எதுக்கு சாப்பாடு கொடுக்குற அப்படின்னுட்டு மனைவிகளை தடுக்கிறாங்க. மனைவிகள் உடனே என்ன பண்றாங்க, பகவானான அவர் வந்து எதுல, அதாவது அவன் யாதவனா பிறந்தா என்ன, எதுல பிறந்தா என்ன, பகவான் பகவான் தானே. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட கணவனே எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, பகவானுக்காக உணவுகளை கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கணவன்களும் திருந்தியாச்சு. ஓ, பகவான் வந்து எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் பகவான் பகவான் தான் இல்லையா. ஸோ அதனால பிராமணர்கள் அவங்களுடைய அகங்காரம் போய் பகவான் கிட்ட மன்னிப்பு கேட்கறான். இப்படி நம்ம வந்து பகவானோட நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இணைச்சிக்கணுமே தவிர மற்ற உறவுகளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. அதுதான் இங்க வந்து யார் சொல்லிட்டு இருக்கிறது, ரிஷபர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எப்படி பலி மகாராஜ் வந்து குருவை ஒதுக்குனாரோ, விபீஷணன் தன்னுடைய சகோதரனை ஒதுக்குனாரு, பிரகல்லாதன் தன் தந்தைய, பரதன் தன்னுடைய தாய, ஸோ கட்வாங்கன் தேவர்கள். ஏன்னா தேவர்கள் என்ன கொடுக்க முடியும், வெறும் சொர்க்கத்தை தான் கொடுப்பாங்க, மோட்சத்தை கொடுக்க முடியாது. ஸோ அதனால இந்திரனையே ஒதுக்கியாச்சு. ஸோ அதே போல மனைவிகள் தன்னுடைய கணவனையே ஒதுக்கியாச்சு. ஏன்னா எல்லாத்த விட சிரேஷ்டம் எது அப்படின்னா பகவான் தான். ஸோ பகவானுக்காக நம்ம எந்த ஒரு உறவையும் துச்சம்தான் நமக்கு. ஓகேங்களா. ஸோ இதை தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அர்ஜுனா நீ எதை செய்யறையோ, எதை சாப்பிட்றையோ, எதை அர்ப்பணிக்கிறையோ, எதை மற்றவாளுக்கு கொடுக்கறையோ, மற்றவாளுக்காக நீ என்ன செய்ய, எல்லா செயல்களையும் எனக்காக நீ வந்து அர்ப்பணம் பண்ணு. எல்லாத்தையும் உனக்காக. மற்றவங்க அப்படியெல்லாம் யோசிக்கவே அப்படி செஞ்சேன்னு வச்சுக்கோ, நீ வந்து கர்மத்துல பந்தப்பட்டுடுவேன். அதனால எல்லாமே பகவானே இது உனக்காக செய்யற. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் எனக்காக சொல், நினைச்சுட்டு செய்ய அப்படின்ற. ஏன்னா அப்பதான் நம்மளால இந்த பந்தத்திலிருந்து விடுபட முடியும். அதையே தான் இங்க வந்து ரிஷபரும் தன்னுடைய மகன்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அடுத்தது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சச்சித் ஆனந்தமான ரூபம், எது பகவானுடைய ரூபம். ஸோ அப்படியாப்பட்ட அந்த ஆனந்தமான ரூபமான என்னுடைய இந்த உடம்பு வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து என்னுடைய ஆன்மீகமான சக்தியிலிருந்து பிறந்தவர்கள். அதனால இந்த பௌதிகமான விஷயங்களை தயவு செஞ்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. உங்களுடைய சிந்தனை எல்லாருக்கும் நல்லது செய்யறதாக தான் இருக்கணும். எப்பவுமே நீங்க தர்ம பிரகாரம் தான் நடக்கணும். அதர்மத்தின் வழி எப்பவுமே நீங்க போகக்கூடாது. ஏன்னா அதர்மத்தின் வழி எல்லாருக்கும் அழிவை தான் கொடுக்கும். நீங்க வந்து நல்ல குணங்களோட இருக்கணும். ஏன்னா அனைத்து மக்களுக்கும் எப்பவுமே நீங்க நல்லதை தான் செய்யணும். ஸோ அதே போல முக்கியமா இங்க வந்து பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது மூடர்கள் மூடர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் வந்து இது போல அவதாரம் எடுக்கும்போது தன்னை போலதான் இவரும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது தவறு. ஏன்னா நம்மளுடைய உடம்பு வந்து என்ன பஞ்சபூதத்தால் ஆனது. ஓகேங்களா. ஆனா பகவானுடைய சரீரம் அப்படி கிடையாது, அது ஆன்மீகமானது. ஏன்னா அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஞானமும் கிடையாது, புத்தியும் கிடையாது. ஸோ பகவானுடைய உடம்பு அவ்வளவு சிரேஷ்டமோ, என்ன போல அவனும் ஒரு யாதவன், என்ன போல அவரும் ஒரு மனிதன், என்ன போல அவரும் ஒரு ராஜா இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா அப்படி கிடையாது. ஏன்னா நாமெல்லாம் கர்மத்தால பந்தப்பட்டு தள்ளப்படுறோம் இந்த பௌதிக உலகத்துல. நீங்க போய் இப்படிதான் பிறக்கணும். ஏன்னா நம்ம வந்து சூஸ் பண்றோமா என்ன, இப்படியாப்பட்ட தாய் தந்தைக்கு தான் நான் வந்து பிறக்கணும் அப்படின்னு ஒன்றும் சூஸே பண்றது இல்லை. ஏன்னா அதெல்லாம் பகவான் நிர்ணயிக்கிறது. ஏன்னா நம்ம முன்ஜென்மத்துல என்ன கர்மம் செஞ்சோமோ அதன் விளைவாக தான் இப்ப நாம இந்த தாய் தந்தைக்கு இந்த உடம்போட இந்த அழகோட இப்படி அவங்க பிறக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு புழு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த புழு ஒரு இலையில இருந்து இன்னொரு இலைக்கு அப்படியே அந்த மரத்துல அப்படியே தாவிண்டே போகும் இல்லையா. ஸோ இப்ப அந்த புழுக்கு வந்து நிறைய கால்கள் இருக்கும். ஸோ இந்த இலையில இருந்து அந்த இலைக்கு போகணும் அப்படின்னா அந்த இலையை ஆல்ரெடி பிடிச்சிக்கும்.
அப்பதான் அதுக்கப்புறம் தான் இந்த இலையில இருந்த பழைய இலையில இருந்து கால்களை எடுத்து அந்த இலையில நகர்ந்து போகும் இல்லையா? அதுபோல இந்த ஜென்மத்துல நாம என்னெல்லாம் கர்மம் பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் நம்முடைய அடுத்த ஜென்மத்திற்கான பலன். ஏங்க இந்த ஜென்மத்துல நாம என்ன பண்றோம்? அது இப்பயே பலன் கிடைக்காதா? அப்படின்னா கிடையாது. ஏன்னா நம்ம இந்த ஜென்மத்துல என்னெல்லாம் செய்யறோமோ அதுதான் நம்ம அடுத்த ஜென்மத்துக்கான உடம்பாக இருக்கும். ஓகேங்களா? ஆனா பகவான் ஏன்னா நம்ம வந்து கர்மத்தால தள்ளப்பட்டு இன்னாருக்குன்னு வந்து பிறக்கிறோம். இல்லையா? இன்னாருக்கு மகனாவோ, மகளாவோ பிறக்கிறோம். ஆனா பகவான் அப்படி இல்ல. அவர் வந்து சுய விருப்பத்தோட ஏன்னா தான் அவதாரம் எடுக்கணும், தர்மத்த நிலைநாட்டணும் அப்படின்னுட்டு பகவான் தன் விருப்பத்தோட வந்து அவதாரம் எடுக்கிறார். அதனால நாமளும் பகவானும் ஒண்ணு அப்படின்னு யாரும் தவறா நினைக்க கூடாது. ஓ என் அருமை மைந்தர்களே! நீங்கெல்லாம் என்னுடைய இதயத்திலிருந்து பிறந்தவங்க. அதனால நீங்க இந்த பௌதீக உலகத்துல யார் மேலயும் பொறாமையோ, அ வெறுப்போ அடையக்கூடாது. ஸோ உங்களுடைய மூத்த சகோதரன் அந்த 100 பேருக்கும் அண்ணன் யாரு அப்படின்னா, பரதன் தான் முதல் மகன். அதனால அந்த பரதன் என்ன சொல்றானோ, அதன் பிரகாரம் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைய நடத்தணும். ஏன்னா அண்ணன் சொல்றத தம்பிங்க வந்து கேட்கணும். ஏன்னா நீங்க பாண்டவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யுதிஷ்மரர் என்ன சொல்றாரோ அததான் மத்தவாளும் கேட்பாங்க. அதேபோல துரியோதன் சைடு நீங்க பார்த்தீங்கன்னா, துரியோதனன் என்ன சொல்றானோ அததான் அவங்களுடைய தம்பிகளும் கேட்பாங்க. இல்லையா? அததான் இங்க சொல்லிட்டு இருக்காரு. உங்களுடைய சகோதரனான பரதன் என்ன சொல்றானோ, அதன் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க நடத்துங்க. ஏன்னா, இந்த உலகத்துல எது சிறந்தது? முதல்ல அத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மற்றதை பத்தி அந்த ஞானம் வந்து இருக்கும். அதாவது உயிரற்ற உயிரற்ற ஒரு ஜட வஸ்துவ விட உயிருள்ள பொருள் சிறந்தது. ஓகேங்களா? அந்த உயிருள்ள பொருளை விட இப்ப ஒரே இடத்துல மரம் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை விட ஆ ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல அசையக்கூடிய ஏன்னா அசையாத பொருள் சிறந்தது தான். ஜட பொருளை விட அசையாத பொருள் சிறந்தது. உயிருள்ள ஆ மரமெல்லாம். மரம், செடி, கொடிகள் எல்லாம். ஆனா அதை விட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய, நகரக்கூடிய வஸ்துக்கள் சிறந்தது. அதாவது இப்ப உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பூச்சி, பாம்பு, புழு ஆ ஸோ இதெல்லாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறும். ஸோ அதை விட மிருகங்கள் சிறந்தது. அதை விட மனிதர்கள் சிறந்தவங்க. அதை விட அதை விட யாரு சிறந்தவங்க அப்படின்னா, மனிதர்களை விட இன்னும் சிறந்தவங்க இந்த பேய், பிசாசுகள்ன்ற அது துஷ்ட ஸோ அவங்களை விட கந்தர்வர்கள் சிறந்தவங்க. அவங்களை விட சித்தர்கள் சிறந்தவர்கள். அவங்களை விட கின்னர்கள் சிறந்தவர்கள். அவங்களை விட அசுரர்கள் சிறந்தவர்கள். அவர்களை விட தேவர்கள் சிறந்தவர்கள். அந்த தேவர்களிலே இந்திரன் சிறந்தவன். இந்திரனை விட பிரம்மா சிறந்தவர். ஓகேங்களா? சாரி. இந்திரனை விட தக்ஷன், பிரம்மாவுடைய மகனான தக்ஷன் சிறந்தவன். ஸோ அந்த தக்ஷனை விட பிரம்மதேவன் சிறந்தவன். அவரை விட சிவன் சிறந்தவர். அவரை விட சாக்ஷாத் பகவானான முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் சிறந்தவர். அப்படின்னுட்டு யாரு? ரிஷபதேவர் தன்னுடைய மகன்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. இப்படி அனைத்தை விட சிறந்தவனான அந்த முழுமுதற் கடவுளான பகவானை தான் நம்ம வந்து வணங்கணும். ஏன்னா, அவர்தான் அனைத்து உலகத்திற்கும் அதிபதி. அ அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாமுதாபாவ சமன்விதகம். அதாவது இந்த பௌதிக உலகம் ஆகட்டும், ஆன்மீக உலகம் ஆகட்டும், அனைத்திற்கும் ஆதாரம் யாரு அப்படின்னா பகவான் தான். ஸோ அதனால நம்ம வந்து பகவான தான் வணங்கணும் அப்படின்ட்டு சொல்லிக் குடுக்குறாரு. அதனால நீங்க எப்பவுமே எப்படி இருக்கணும்? ரொம்ப பொறுமையோட, யார் மேலயும் பொறாமை இல்லாம, கோபப்படாம, அன்போட எல்லாருக்கும் மரியாதை குடுத்து நீங்க வந்து நடந்துக்கணும்.
அதே போல பிராமணருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும். ஏன்னா, பிராமணர்கள் வந்து அவங்களுடைய நலத்த விட எல்லாருக்கும் ஆன்மீக வாழ்க்கைய கத்துக் குடுக்குறவங்க அவங்க தான். ஸோ, அதனால அவங்களுக்கும் நீங்க வந்து மரியாதை கொடுக்கணும். இப்படி பகவானுடைய வர்ணனைகள் எல்லாத்தையும் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. எதை விட எது சிறந்தது? ஸோ, இப்படி அதேபோல பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவுகள தான் நீங்க வந்து எடுத்துக்கணும். ஸோ, உங்களுடைய ஆ வாய் ருசிக்காக, "அப்பா நாக்கு செத்து போச்சுங்க. நான் ருசிக்காக இத சாப்பிடலாம். அத அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ, பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படாத எந்த ஒரு பொருளையும் நீங்க வந்து ஏத்துக்கக் கூடாது. ஆக மொத்தத்துல பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களும் நம்ம வந்து ஸ்வீகாரம் பண்ணலாம். ஆக்சுவலா ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, அம் அ பாண்டவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரும் அழைச்சு விருந்து வச்சிருக்காங்க. அப்ப வந்து ஒரே ஒரு ரிஷி மட்டும் வரவே இல்ல. பார்த்தா என்னடா இது ஒரு ரிஷி மட்டும் வரவே இல்லையே! எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயாச்சு. சரின்ட்டு அவர்கள போய் ரெக்வெஸ்ட் பண்ணி கூப்பிடுறாங்க. நான் வந்து தியானத்துல இருந்தேன். நான் வந்து கவனிக்கல அப்டின்னுட்டு. சரி எப்ப வர முடியும்? நாங்க வந்து உங்களுக்கு உணவு பரிமாறணும் அப்டின்னு. சரி ஓகே நான் வந்து நாளைக்கு வரேன் அப்டின்ட்டாரு. உடனே ஏன்னா அவர் வந்து பெரிய ரிஷி. உடனே திரௌபதி தேவி என்ன பண்றாங்க, ரொம்ப தடபுடலா விருந்து அ எ கையால சமைக்கணும். ஏன்னா நேத்து அவங்க தான் சமைச்சாங்க. ரொம்ப தடபுடலா அ எல்லாருக்கும். ஸோ இந்த வாட்டி என்ன பண்றாங்க, இன்னும் நெறைய ஐட்டம்ஸ் அவங்க வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பண்ணி அந்த ரிஷி வந்ததுக்கப்புறம் எல்லாரும் நமஸ்காரம்லாம் தெரிவிச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணி, எல்லாம் பண்ணி அவர வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய வாழை இலை போட்டு, அதுல வந்து மொத்தம் திரௌபதி தேவி என்ன பண்றாங்க, 108 ஐட்டம்ஸ் அப்படியே வைக்கிறாங்க. ஏன்னா, அவங்களே தான் பரிமாறிட்டு இருக்காங்க. இப்படி பரிமாறினதுக்கப்புறம் அவர் வந்து ஏன்னா இதெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருள் தான் அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து பார்க்குறாரு. அவரும் வந்து பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த இலையில 108 ஐட்டம்ஸ் வச்சாங்கல்ல, என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா சேர்த்துட்டாரு. திரௌபதிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. "என்னடா பண்றாரு இவரு?" அப்படின்னுட்டு. ஸோ அவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து பெசஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. திரௌபதி நெனச்சாங்க, தான் சமையல் பண்ணது இது நல்லாருக்கும், அது நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாருன்னு அந்த மாரி எதிர்பார்த்தாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு, இருக்கிற எல்லாத்தையும் ஒண்ணா சேர்ந்து அப்படியே ஒரு கலக்கு கலக்கி, அப்படியே எடுத்து சாப்ட்டாரு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அவர் வந்து கிளம்பி போயாரு. பார்த்தா திரௌபதி ரொம்ப சோகமா இருக்காங்க. கிருஷ்ணர் கேட்கிறாரு, "ஏம்மா இவ்ளோ சோகமா இருக்க?" அப்படின்ட்டு. அவரு சாப்பிட்டுட்டு எதனா இது நல்லாருக்கு, அது நல்லாருக்குன்னு அவர் ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடுவாருன்னு நான் நெனச்சேன். ஒவ்வொன்னத்தையும் அவங்க சாப்பிடும்போது அவங்களுடைய முகத்த பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். ஆனா, இவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு பெசஞ்சுட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவ்வளதானே. அது அவர்கிட்ட கேட்கலாம்ல. எனக்கு பயமா இருக்குண்ணா, வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது பாருங்க இப்பதான் அது வெளிய போறாரு. கூப்பிடுங்க அப்படின்னு. உடனே அந்த ரிஷிய கூப்பிட்டாங்க. வந்து அவர் வந்து உட்கார்ந்தாரு. என்ன விஷயம் அப்படின்னுட்டு. கிருஷ்ணர் கேட்கிறாரு. ரிஷியே நீங்க எதுக்காக எல்லாத்தையும் ஒண்ணா சேர்ந்து பெசஞ்சு சாப்பிட்டீங்க? அத சொல்லுங்க. ஏன்னா திரௌபதி வந்து நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு ஐட்டமும் ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடும்போது அத பார்த்து சந்தோஷப்படலாம்னு நெனச்சாங்க. ஆனா நீங்க எல்லாத்தையும் ஒண்ணா பெசஞ்சுட்டீங்க. அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. எதுக்காக நீங்க அப்படி செஞ்சீங்கன்னு அத சொல்லிடுங்க. அப்பதான் அவங்களுக்கு மனசு ஆறும்ல அப்படின்றாங்க. அப்ப அந்த ரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருள். அத இப்ப அதுல ஒண்ணுத்துல ஸ்வீட்டா இருக்கலாம். நீங்க அறுசுவை உணவு வச்சிருக்கீங்க. ஸோ அதுல ஒண்ணு புளிப்பா இருக்கும், ஒண்ணு கசப்பா இருக்கும். இப்படி அனைத்தும் இருக்கு. அதனால நான் ஒண்ணொண்ணு சாப்பிடும்போது, அது வந்து எனக்கு உப்பு, காரம் ஏதாவது ஒண்ணு நம்ம, "ஓ! இதுல இப்படி நல்லா இருக்கே, இது அப்படி இருக்கே" அப்படின்ட்டு நான் என் மனச நினைக்கக்கூடாது. ஏன்னா பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருள் மகா பிரசாதம். அதனால அத வந்து எந்த ஒரு குற்றமோ, குறையோ என் மனசு நினைச்சுடுச்சுன்னா, அதனால நான் அப்படி நினைக்கக்கூடாதுன்ட்டு தான் எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருள் மகா பிரசாதம். அத நம்ம எதையுமே நினைக்கக்கூடாது. அப்படின்னுட்டு தான் என்ன பண்ணியாச்சு, எல்லாத்தையும் பெசஞ்சு ஒண்ணா வந்து மகா பிரசாதம் சாப்பிட்டுட்டேன்.
அப்படின்னாரு. திரௌபதிக்கு இப்பதான் புரிஞ்சது. ஓகே. பகவானுடைய பிரசாதத்துல நம்ம வந்து, ஓ! இதுல உப்பு கொஞ்சம் தூக்கலா இருந்தா நல்லா இருக்குமே. இதுல இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் இருந்தா நல்லா இருக்குமே. அப்படின்னு எந்த ஒரு பேச்சும் பேசக்கூடாது, நெனைப்பும் நினைக்கக்கூடாது. அததான் இங்க வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாரும் சுகபோகமா, எப்பவுமே நம்ம சந்தோஷமா, ஆனந்தமா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு குற்றம், குறை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம். இப்ப ஒரு பெரிய பெரிய கல்யாணம் எல்லாம் வைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய கல்யாணத்துல அவ்ளோ விருந்து போடுறாங்க. எல்லாத்தையுமே எல்லாம் சாப்பிட்டுர்றாங்க. சில கல்யாணத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 51 ஐட்டம்ஸ், 100 ஐட்டம்ஸ், 101 ஐட்டம்ஸ்ன்னு வைக்கிறாங்க. அதுல 101 ஐட்டம்ஸ் யாரால சாப்பிட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிடையவே கிடையாது. சும்மா கொஞ்சம் 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 அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி அப்படியே வேஸ்ட்டா போட்டு வர்றாங்க. ஸோ அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. உணவுகளை வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ அதால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு கஷ்டம் தான் வரும். ஏன்னா உணவு பொருள நம்ம வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. இப்ப ஒரு தட்டுல நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல எத்தனை பருக்கை இருக்கோ, அத்தனை ஜென்மம் நீங்க எடுக்கணும். யோசிச்சு பாருங்க. இனிமே தட்டுல ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது மிச்சம் வைப்பீங்க? வைக்கக்கூடாது. ஏன்னா பகவான் இத்தனை அரிசி உங்களுக்காக நிர்ணயிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க அத பெர்ஃபெக்ட்டா சாப்பிடணுமே தவிர, அப்படியே கொஞ்சம் சாப்பாடு, இந்த பக்கம் அப்படியே காய் எல்லாத்தையும் அப்படியே குப்பையில போடுறது, அப்படியே கை கழுவுறது சாப்பாடோட அப்படிலாம் பண்ணவே கிளீனா, ஏன்னா பகவான் நமக்கு குடுத்தது. அத கிளீனா தொடச்சு சாப்பிடணும். அப்படி நீங்க சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? உக்கிர கர்மம். ஐயோ! நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்? ஏன்னா அடுத்த ஜென்மத்தில அ சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம, ஸோ ரொம்ப கஷ்டமாக அவங்க வந்து திண்டாடுவாங்களாம். அதாவது உக்கிர கர்மம் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ அதனால எப்பவுமே நம்ம வந்து உணவு பொருட்கள வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஆக்சுவலா வேதங்களே என்ன தெரியுங்களா? பகவானுடைய ஒளி அவதாரம் தான். ம். சப்த பிரம்மம். ஒளி அவதாரம் தான் என்ன அப்படின்னா, வேதங்கள். ஓகேங்களா? அந்த வேதத்த கத்துக் கொடுக்கக்கூடிய அந்த பிராமணர்கள் சிறந்தவங்க. ஸோ, அதனால பிராமணர்கள், ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மன அடக்கத்தோட இருப்பாங்க. புலன் அடக்கத்தோட இருப்பாங்க. ம். எப்பயும் உண்மைதான். ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்துலங்க. ஏங்க இந்த காலத்துலலாம் நான் வந்து எதையும் சொல்லல. ஏன்னா கலியுகம் இது. ஸோ கலியுகத்துல எல்லாமே மாறி போயிடுச்சு. பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா எல்லாம் மாறி போயிடுச்சு. கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. ஸோ அதனால நீங்க வந்து இல்லங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பிராமணன் இருக்கா, இப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு என்கிட்டலாம் வாதத்துக்கு வந்துராதீங்க. இருக்கிறத நான் வந்து சொல்லின்னு இருக்கேன். ஸோ அவங்க வந்து அந்த காலத்துல இருக்கக்கூடிய பிராமணர்கள் மன அடக்கத்தோட, புலனடக்கத்தோட, வாய்மை எப்பயுமே வந்து உண்மை தான் பேசுவாங்க. அதேபோல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. ஸோ வேதத்த மத்தவாளுக்கு கத்துக் குடுக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு, அந்த கருணை, அந்த அதெல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கும். ம். அதேபோல அவங்க வந்து நெறைய தவம் பண்ணுவாங்க. ரொம்ப பொறுமையோட இருப்பாங்க. எல்லாத்தையும் சகிச்சுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருந்தது. இப்ப யார் அப்படியெல்லாம் சகிச்சுட்டு இருக்கா சொல்லுங்க? ம்ஹ்ம். கண்டிப்பா கிடையவே கிடையாது. என்ன பண்றது? யாருக்கும் அந்த பொறுமையும் இருக்கிறதில்ல, ஞானமும் இருக்கிறதில்ல. அதேபோல அனைத்து தேவர்களுக்கும் தலைவர் யாரு? பிரம்மதேவன். ஓகேங்களா? ஸோ ஆனாலும் அவரும் என்ன சொல்றாரு? பகவானுக்கான பக்திய செய்யுங்கன்னு தான் சொல்றாரு. எல்லாரும் பக்தி செஞ்சு எல்லாரும் வைகுண்டம் போங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா, யார் அத ஃபாலோ பண்றாங்க சொல்லுங்க? எல்லாம் பௌதிக சுகபோகங்கள்ல விழுந்து எல்லாத்தையும் மாத்தியாச்சு. எங்க நியாயம், நீதி, தர்மம் இருக்கும்னு அந்த கோர்ட்டுக்கெல்லாம் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. ஆனா அங்கேயும் என்ன நடக்குது? பணத்துக்கு தான் முக்கியத்துவம். நியாயம், நீதிக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்களா? இந்த காலத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதனால உலக சுகபோகங்கள் எல்லாம் விட்டு, பேராசை விட்டு, ரொம்ப நல்லவர்களாக நீங்க வாழணும். அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அசைகின்ற, அசையாத அனைத்து ஜீவராசிகளுக்கும் தந்தை யாரு? பகவான் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல பகவான் இல்லன்னு நம்மளால சொல்ல முடியாது. இல்லையா? அதனால யார் மேலயும் நீங்க வந்து என்ன பொறாமையே படக்கூடாது. ஏன்னா ஒரு மரமாகட்டும், கல்லாகட்டும் அனைத்திற்குள்ளயும் பகவான் இருக்கார்.
அதாவது நீங்க யாரையாவது திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவருக்குள்ளயும் பகவான், பரமாத்மா இருக்கார் அப்படின்னு யோசிக்கணும். அனைவருக்கும் மரியாதை குடுக்கணும். அனைத்து ஜீவராசிகளுக்கும் மரியாதை குடுக்கணும். ஒரு துச்சமான நாய் தானே அப்படின்னுட்டு அத அடிக்கிறதோ, தொரத்துறதோ, எல்லாத்துக்கும் மரியாதை குடுக்கணும் அப்படின்னு தான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா, பண்டித சமதர்ஷனக. பண்டித சமதர்ஷனகனா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது நாயா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி, யானையா இருந்தாலும் சரி, சிங்கமா இருந்தாலும் சரி, அ மனிதனாக இருந்தாலும் சரி, இல்ல சண்டாளனாக இருந்தாலும் சரி, அனைவரையும் சமமாக பார்க்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அனைத்திற்குள்ளும் யார் இருக்காரு? சாக்ஷாத் பகவான் இருக்காரு. ஏன்னா பகவான் இல்லன்னா, பகவான் இல்லாத இடமே கிடையாது. அததான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் நீங்க பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. உங்க விருப்பம் போல நீங்க நடந்துட்டீங்க அப்படின்னா, யமராஜன் கடைசியில யமராஜனுடைய கயத்துல சிக்கிண்டு எல்லாரும் கஷ்டப்படுவீங்க. அதனால எப்பவுமே நீங்க எப்படி இருக்கணும்? நல்ல மனசு, நல்ல செயல்கள், நல்ல பேச்சு, இப்படியாப்பட்ட செயல்கள தான் நீங்க வந்து பண்ணணும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல. இது எல்லாருக்கும் தான். ஓகேங்களா? ரிஷபதேவர் இப்படி தன்னுடைய மகன்களுக்கு அவர் வந்து உபதேசிச்சுன்னு இருக்காரு. ஏன்னா, அப்படி நாம நடந்துக்கும்போது தான் ஏன்னா ஒரு தந்தை எப்படி தன் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாரோ, அதே போல தான் எல்லா ஜீவராசிகளையும் பார்க்கணுமா. ஒரு அரசன் தன் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யோசிக்கணுமா. எல்லாருக்கும் நல்லத பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நீங்க உங்களுடைய சகோதரனான பரதன். அவர் சொல்றத கேட்டுட்டு எல்லாரும் நல்ல வாழ்க்கை வாழுங்க. அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு? ஓகே. இதுக்கு மேல என்னுடைய வேலை முடிஞ்சது. நான் கிளம்புறேன். அப்படின்னுட்டு அவர் என்ன பண்ணியாச்சு? அவரு நேரா அங்கேயே அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பிட்டாரு. யாரு? ரிஷபதேவர். ரிஷபதேவர் இப்ப என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, தன்னுடைய மக்களுக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. மகன்களுக்கு என்னென்ன அறிவுரை சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இதுக்கு மேல அவரு இந்த உலக பற்றுதலிருந்து விடுபட்டாச்சு. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு வந்து யார்கிட்ட பேசுறதே இல்ல. ஊமை போல ஆயாச்சு. யார் என்ன சொன்னாலும் காதுல கேட்கிறதே இல்ல. அவருடைய சிந்தனை எல்லாம் பகவான நினைச்சு தான். அவ்வளதான். அப்படி மாறிட்டாரு. சில பேரு என்னடா இது! இவர் என்ன இப்படி மாறிட்டாரே! ஆ அவரு ரொம்ப அமைதியாயிட்டார். அந்த நாட்டிலேயே இல்ல. அதாவது அவதூதனா மாறியாச்சு. அந்த நாட்ட விட்டு அவர் என்ன பண்ணியாச்சு? போயாச்சு. ஸோ நகரங்கள் எத்தனையோ நகரங்கள் தாண்டி போயாச்சு. எத்தனையோ கிராமங்கள், சுரங்கங்கள், அ நகர்ப்புறங்கள், பள்ளத்தாக்குகள், நந்தவனங்கள், இல்லங்கள், சத்திரங்கள், மலைகள், வனங்கள், காடுகள் எல்லாத்தையும் எத்தனையோ ஆசிரமம் எல்லாத்தையும் தாண்டி அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. போறாரு, போறாரு, போறாரு. அப்படியே யானைகள் இருக்கக்கூடிய வனங்கள் இருக்கு. அப்படியே ஈக்கள் முச்சிட்டு இருக்க ஒரு இடமா இருக்கு. ஒரே குரங்குகள் இருக்கக்கூடிய இடம். அ இப்படி எல்லாத்தையும் தாண்டி அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. அப்படியே அங்க வந்து தண்ணி கூட இல்லாத ஒரே மணல் பரப்பு. அந்த இடமெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்காரு. அவர் தான் எங்க போறோம், என்ன பண்றோம் எதுவுமே தெரியாம அப்படியே பகவானோட சிந்தனையில அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. இப்படி இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்படியே நிறைய நகரங்கள் எல்லாம் தாண்டி போயாச்சு அவரு. இந்த குறிப்பிட்ட நாடுன்னு இல்ல. அவர் பாட்டுக்கு அந்த சிந்தனையிலே அவர் போனதுனால, அவர் அ தனக்குன்னு எதையுமே பண்ணிக்கவே இல்ல. அவர் சாப்பிடுறதா, தூங்குறதா, குளிக்கிறதா, உடல் அதாவது உடம்ப சுத்தப்படுத்துறதா, இல்ல ஏதாவது ட்ரெஸ் போட்டு எதுவுமே கிடையாது. அப்படி அவர் வந்து போயிட்டே இருக்காரு அவரு. அவர பொறுத்தவரையும் இன்பமா, துன்பமா, அ நமக்கு மேல ட்ரெஸ் இருக்கா, சாப்பிட்டோமா, எதுவுமே இல்ல. அப்படி அவர் வந்து போயாச்சு. அப்ப எத்தனையோ நாடு விட்டு நாடு இப்படிலாம் போயின்னு இருக்கிறாரு இல்லையா? சில பேர் பார்க்குறாங்க, என்னடா இது இவ்ளோ உயரமா, இவ்வளவு அழகா, நீண்ட நீண்ட கைகளோடு அவருடைய அழகான புஜங்கள், அ இவ்ளோ திவ்யமான ரூபமா இருக்கு. ஆனா என்ன இவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறார். ஊமையோ? என்ன கேட்டாலும் பதிலே சொல்லல. அப்ப செவிடோ? இப்படியெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க.
சில பேர் என்ன பண்றாங்க, "ஓ! இவர் வந்து பைத்தியம் போல இருக்கு." அப்படின்னு அவர் மேல கல்ல தூக்கி அடிக்கிறது. ஆ சில பேர் மண்ண வாரி கொட்டுறது. ஏன்னா இதெல்லாம் வேற வேற இடத்துல போயிட்டே இருக்காரு இல்லையா அவரு. ஒரு இடமா இல்ல. ஸோ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பார்க்கறதுக்கு இவ்ளோ அழகா இருக்காரே அப்படின்ட்டு சில சில பேர் என்ன பண்ணாங்களாம், அவர் பின்னாடியே ஆசைக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்களாம். சில பேர் அப்படியே பூக்கள தூக்கி அடிக்கிறது, சில பேர் அ பழங்கள தூக்கி அடிக்கிறது. அ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர் வந்து எதையும் எதிர்பார்க்கல. ஸோ அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல கம்முனு பாட்டு பகவானுடைய தியானத்திலேயே உட்காந்தாச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது மத்தவங்க இவர வந்து என்ன பண்றாங்களா, அப்படியே இந்த சில நீங்க பிக்சர்ல கூட பார்க்கலாம். ஏதாவது ஒரு பைத்தியம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க? பசங்கள்லாம் கல்ல தூக்கி அடிக்கிறது, மண்ண தூக்கி அடிக்கிறது, இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி அடிக்கிறது, அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதுபோல இவர் பேசலன்னுட்டு, இது வேற வேற நாட்ல அது பாட்டு என்ன பண்றாங்களாம், இவர் பாட்டு போயிட்டே இருக்கிறதுனால, இப்படியெல்லாம் அவருக்கு வந்து நெறைய தொல்லைகள் வந்து தந்துட்டே இருக்காங்க. ஆனா, இவர் வந்து எதையுமே பொருட்படுத்தவே இல்ல. அவர் பாட்டு என்ன பண்ணிட்டு இருக்காராம், ரிஷபதேவர் போயிட்டே இருக்காரு அவரு. ஸோ, ஒரு அவதூதனை போல அவர் வந்து திரிஞ்சுட்டு இருக்காரு அவரு. ஓகேங்களா? ஸோ, இது இருந்து தான் ஆக்சுவலா இவரு அ நார்த் நார்த் இந்தியா அதாவது வடக்கு பக்கம், அங்க இருந்து இந்த பக்கம் அ தெற்கு பக்கம் வந்தாச்சு. சவுத் இந்தியாவா வந்தாச்சு. ஸோ, இவர பார்க்கக்கூடிய ராஜாக்கள் என்ன பண்றாங்க அப்டின்னா, ஆஹா! அவங்க இவர வச்சு ஒரு புது அ மதத்தையே உருவாக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ரிஷபதேவர் சாக்ஷாத் பகவானுடைய அவதாரம், ஒரு அம்சம் தான். ஸோ இவர வச்சு அவங்க வந்து என்ன பண்ணியாச்சு, ஜெயினிசம் ஓகேங்களா? ஜைன மதத்த உருவாக்குறாங்க. ஸோ இதோட நமக்கு வந்து இந்த 5வது அத்தியாயம் வந்து முடியுது. அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து 6வது அத்தியாயம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.